சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற டிக்கெட் டு ஃபினாலேக்கான 3வது வாரத்துல 2வது ஃபைனலிஸ்டா சூஸ் பண்றதுக்கான எல்லா தகுதிகளையும் சபேசன் வாங்கியிருக்காராம். அது மட்டும் இல்லாம அரங்கம் அதிர விசிலு பறக்க ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் அதிர்ந்து போற அளவுக்கான ஒரு பாடல்லாம் பாடியிருக்காராம். இந்த விஷயம் சபேசன் ஃபேன்ஸுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. கடந்த வாரம் அதாவது ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்டுல ஆக்சுவலா ஜட்ஜஸ் வந்து 2வது ஃபைனலிஸ்டை சூஸ் பண்ணியிருக்கணும். ஸ்ரீஹரி, அபிஷேக், அருண் ராஜேந்திரன், சபேசன் இந்த 4 நபர்களும் மேடைக்கு வரும்போது இப்போதைக்கு நாங்கள் செகண்ட் ஃபைனலிஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணல, இந்த வாரம் ஸ்கிப் பண்றோம், எல்லாருக்கிட்டையுமே ஒரு ப்ரெஷர் தெரிஞ்சுதுங்கிற மாதிரி தள்ளி வச்சுட்டாங்க. இது வந்து மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, சபேசன் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படிங்கிற பாடலை சபேசன் ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தாரு. நியாயப்படி பார்த்தா அவருக்கு ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்லயே செகண்ட் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து அவர் வந்து ஃபினாலே மேடையில உட்கார வச்சிருந்திருக்கணும். ஆனா ஜட்ஜஸ் அதை பண்ணாது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அப்படிப்பட்ட ஏமாற்றங்களால சபேசன் ஃபேன்ஸ் கொஞ்சம் வருத்தம் அடைஞ்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற விதமா இந்த வாரம் ஒட்டுமொத்த சபேசன் ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் சபேசனோட பெர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சிருக்குதான். சபேசன் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காத வீக் எது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த 22 வாரங்கள்ல முக்கால்வாசி வாரங்கள் சபேசன் கோல்டன் வாங்கியிருக்காரு. போன வாரமும் எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கோல்டன் வாங்கி கடைசி நேரத்தில் தான் அவருக்கு அந்த ஃபினாலே சேர்ல உட்கார்றதுக்கான வாய்ப்பு வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த வாரம் இது அப்படி விட்டுறக்கூடாது, ஜட்ஜஸே இல்லை சபேசன் சூப்பராக பாடியிருக்காரு, இந்த வாரமும் ஸ்கிப் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து சபேசனை ஃபினாலே மேடையில் உட்கார வைக்கிற அளவுக்கு தான் அவரோட பாடல் இருந்திருக்குதான். இலங்கையிலிருந்து வந்து தன்னோட தனித்துவமான பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாகவும் அவரோட சாங் செலக்ஷன் மூலியமாகவும் ரசிகர் மத்தியிலையும் நடுவர்கள் மத்தியிலும் நீங்க தானே பிடிச்சவர் தான் சபேசன். ஃபினாலேல அவர் ஜெயிக்கல 2வது விஷயம். ஆனா சரிகமபா சீசன் 5யோட ஃபினாலே மேடையில நாங்க சபேசனை பார்க்கணும், அவருக்கு நாங்க ஓட் போடணும், கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தவருக்கு அவர் வந்து ஃபினாலே மேடை ஏத்தாம எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு சபேசன் என்ன கைமாறு பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. அதுக்கு பதில் கொடுக்குற விதமா தான் இந்த வாரம் சபேசனோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துருக்குதான். ஜட்ஜஸ் எல்லாருமே சபேசன் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேஜுக்கு போயிட்டு அவரை ஹக் பண்ணி இந்த வாரத்துக்கான கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை மேடையில் அறிவிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் சபேசன் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சபேசன், பவித்ரா, ஷிவானி, செந்தமிழன் இந்த 4 நபர்கள் தான் இந்த வாரம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ்லயே பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பெயர் வாங்கியிருக்காங்களாம். இதுல சபேசன் வந்து செகண்ட் ஃபைனலிஸ்டா சேர்ல போய் உட்கார போறாரா இல்ல பவித்ரா உட்கார போறாங்களா அப்படிங்கறதான் கேள்வியே. பவித்ரா வந்து சபேசன் அளவுக்கு பாடலை அப்படின்னாலும் கூட இந்த டிக்கெட் ஃபினாலே ரவுண்ட்ல ஜட்ஜஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியும் அரங்கமே அதிர்ற அளவுக்கு கரகோஷம் கொடுக்குற மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். பவித்ரா வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா அதை விட 10 மடங்கு பெர்ஃபார்மன்ஸை சபேசன் கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாரம் டிக்கெட் ஃபினாலேல சபேசன் இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபினாலே சேர்ல போய் உட்கார்றதுக்கான எல்லா தகுதியையும் வாங்கியிருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.